வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உயிர் வளமும் மனவளமும் என்ற தலைப்பின் கீழ் தவம் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். பகுதி 1. 6வது அறிவோடு கூடிய மனிதன் அறிவின் முழுமையை நோக்கியே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதனுடைய வாழ்வே தன்னை அறிவதற்கான, அதாவது இறைநிலை உணர்வதற்கான பயணமாகும். கடவுளை அறிவதற்காக மனிதன் செய்யும் பயணம்தான் மனிதனின் வாழ்வின் நோக்கம். அதுவே மனிதனின் பிறவி பயணம் ஆகும். வினைப்பதிவுகளை நீக்கி தூய்மை செய்வதற்கு தவமும் அறமும் உதவுகின்றன. வினைப்பதிவுகள் அனைத்தும் தீய வினைப்பதிவுகள் அனைத்தும் வாழ்க்கை சிக்கல்களை உண்டு பண்ணுவதால் அவற்றை கழிக்க வேண்டும். தவம் அறம் இவற்றை கொண்டு இதுவரை செய்த வினைகளை கழிக்க வேண்டும். பொருள் மற்றும் மக்கள் தொடர்பு கொண்டு ஏன் வாழ வேண்டும்? பொருள் பற்று, மக்கள் பற்று என்பது அவசியம்தான். எந்தெந்த வகையில் பிறருக்கு உதவியாகவும் நமக்கு நன்மையாகவும் இருக்க முடியுமோ அந்த வழியிலேயே பொருட்களையும் மக்களையும் தொடர்பு கொண்டு தான் வாழ வேண்டும். மனிதனின் அறிவு தேக்கமுற்று அந்த தேக்கத்தினாலேயே வேறு வழி திரும்பி, அதாவது டைவர்ஷன், தவறான வழியில் செல்கின்ற பொழுது 6 தீய குணங்களின் வயப்பட்டு 5 பெரும் பாவச் செயல்களையும் மனிதன் செய்து வருகின்றான். புலன்களின் மாயையில் அதிகமாக சிக்கிக் கொள்கின்றான். 5 புலன்களின் இன்பம் அனுபவிப்பது தவறில்லை. எப்போது? அளவோடும் முறையோடும் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் நலமே தரும் வழிகளில் புலன் இன்பம் அனுபவிப்பதில் தவறு இல்லை. புலன்கள் உள்ளதாலே 5 புலன்களுடைய இன்பமும் அவசியம்தான். மனிதன் ஓரறிவில் இருந்து 6 அறிவு வரை வந்த தன்மாற்றத்தினால் அனுமானம் என்ற 6வது அறிவின் சிறப்பு நிலையை உடைய மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மனிதனை ஏன் வெறுக்கிறான்? எல்லோருமே ஒரே ஒரு மனிதனுடைய தொடர் பிரிவுகள்தான் என்பது பூரண அறிவு நிலையில் நின்று ஆராய்ச்சி செய்தால்தான் புரியும். அதை மறந்து இருப்பதனால் தான் மனிதன் வெறுக்கவும் பகைக்கவும் பொருட்களை கவரவும் குற்றம் செய்யவும் துணிவு ஏற்படுகிறது. 2 அறிவான புழுவிலிருந்து 5 அறிவான விலங்கினம் வரையில் அனைத்து உயிர்களுமே ஒன்றை ஒன்று கொன்று உடலை உணவாக உண்டு வாழ்கின்றன. ஏன்? பறித்துண்ணுதல் என்ற செயலின் கீழ் இவை நடைபெறுகின்றன. அதனால் வாழ்க்கையில் இரக்கமோ ஒரு சிந்தனையோ பிற உயிர்ப்படும் துன்பத்தை உணரும் தன்மையோ உயிரினங்களுக்கு, அதாவது விலங்கினங்களுக்கு கிடையாது. விலங்கின செயல்கள் மனிதனிடம் எவ்வாறு உள்ளது? விலங்கின செயல்கள் கரு அமைப்பு பதிவுகளாக மனிதனிடம் உள்ளது. விலங்கின தன்மைகள் யாவை? வதைத்தல், கொல்லுதல், பறித்துண்ணுதல், பிறர் நலம் அழித்து வாழுதல் இவையே விலங்கின தன்மைகள் ஆகும். விலங்கின தன்மைகள் 4ம் மனிதனிடத்தில் பதிவுகளாக உள்ளது. பதிவுகள் செயல்களாக எப்போது மாறுகிறது? உடலில் உள்ள பதிவுகள் செயல்பட துடிக்கின்ற போது தானாகவே மூளையில் உள்ள சிற்றறைகளில் அதற்குரிய எண்ணம் உண்டாகும். எண்ணத்திற்கேற்ப உடல் சிற்றறைகளும் உடற்கருவிகளும் இயங்கி அந்த செயலை முடித்துவிடும். வினைப்பயனே ஒரு தேகம் கண்டா என்று சித்தர் கூறுவது? பதிவுகளின் அடக்கமாக மனிதன் இருப்பதால் வினைப்பயனே ஒரு தேகம் கண்டா என்று கூறுகின்றனர். தீமையான பதிவுகள் உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம் இவற்றை உண்டாக்கும். நல்ல பதிவுகள் நோயின்றி இருக்க, உயிர் வாழ, பிறருடன் நட்பு கொள்ள, அறிவை உயர்த்தி கொண்டு இறைநிலை உணர்வை, இயற்கை இன்பத்தை அனுபவிக்க செய்யும். எண்ணங்களையும் செயல்களையும் நன்முறையில் வளர்க்க எத்தனை தத்துவங்கள்? 3 தத்துவங்கள் உள்ளன. அவை உள்ளது உணர்தல், நல்லது செய்தல், அல்லது விடுதல். இயல்பாக இருக்கின்ற இறைநிலையை, எல்லாம் வல்ல பரம்பொருளை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய அறிவை உணர்வது உள்ளது உணர்தல் என்பதாகும். துன்பம் தராத இன்பத்தையே தரத்தக்க நல்லதை செய்தல் என்பது நல்லதையே செய்தல் என ஆகும். தீமை பயக்கத்தக்க செயல்களை விட்டு விடுதல் வேண்டும். இவற்றிற்காக அகத்தவமும் அகத்தாய்வும் மேற்கொள்ளுவது அல்லதை விடுதல் ஆகும்.
தவத்தில் திருத்தம் செயல் என்பது தவத்தால் தீவினை பதிவுகளை போக்கிக் கொள்வது திருத்தும் செயல் ஆகும். அதாவது கரெக்டிவ் ஆக்ஷன் ஆகும். நல்லன செய்தல் என்பது முன்னெச்சரிக்கையாக காக்கும் செயல், அதாவது ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் என்பது நல்லன செய்தல் ஆகும். மனதின் இயல்பு எப்போதும் அலைந்து கொண்டே இருப்பதுதான். அதன் காரணமாக மனிதன் தன்னை உணர முடியவில்லை. புலன்கள் மூலம் வெளியில் அலையும் மனதில் அலையை குறைக்க தவம் இன்றியமையாதது ஆகும். தவத்திற்கு உகந்த பொருள் உயிர்தான் மனத்தின் உட்பொருள். உயிர் மீது மனம் வைத்து தவம் இயற்ற முடியும். மனதின் அமைப்பையும் இயல்பையும் அதன் செயல்பாட்டு திறனையும் தெளிவாக விளங்கி கொண்டு மனதை சீராக முறையாக பயன்படுத்த உதவும் பயிற்சியே தவம் ஆகும். பதஞ்சலி யோக சூத்திரம் என்பது தியான ஆற்றல் வளர வளர மனோ ஆற்றலும் வளர்கிறது. அது இறைவனையும் உறுதியாக பற்றி கொள்கிறது. இதுவே பதஞ்சலி யோக சூத்திரம் ஆகும். எங்கிருந்து மனம் பிறக்கிறதோ அங்கேயே மனதை வைத்துவிட்டால் மனம் அடங்கும், மன அலைச்சுழல் குறையும். மனதிற்கான இலக்கணப்படி மனம் உயிரிலிருந்து பிறக்கிறது. உயிரின் மீது மனம் வைத்து தவம் செய்யும் பொழுது உயிர் மேலே மனதை நிறுத்துகிறோம். இதன் காரணமாக மனம் ஒடுங்கும், அடங்கும், எண்ணமில்லா நிலை கிட்டும். மனத்தின் அலைச்சுழல் விரைவு குறைந்து அமைதி பெறும். மனம் நுண்மை நிலைக்கு செல்கிறது. படிப்படியாக உண்மை நிலையை உணரத்தக்க நிலைக்கு திருப்பம் உண்டாகிறது. தொடக்கத்தில் உயிரின் மீது மனம் வைத்தும் பிறகு உயிருக்கு மூலமான மெய்ப்பொருளுடன், அதாவது சுத்த ஒளியுடன் மனம் வைத்தும் இணைத்து தவம் இயற்றுவது இறை வழிபாடு ஆகும். தவம் ஆற்றுவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு உடலும் உயிரும் இருந்தால் போதும், தவத்தை ஏற்று செய்து வரலாம் என்று மகரிஷி கூறுகின்றார். மனச்சுழல் விரைவு குறைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தவம் செய்கின்ற போது எவ்வளவு ஆழ்ந்த நிலையில் மனம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மன அலைச்சுழல் விரைவும் குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது வினாடிக்கு 14 முதல் 40 வரையில் உள்ள மன அலைச்சுழல் தவம் செய்ய செய்ய மனம் ஒடுங்க வினாடிக்கு 1 முதல் 3 வரையில் இயங்குகின்ற டெல்டா அலைநிலைக்கு வருகிறது. அப்போது இறைநிலையோடு மனம் ஒன்றிவிடும். இதனால் எண்ணங்கள், செயல்கள், உணர்வு நிலையில் ஏற்பட்ட அனுபவங்கள் அனைத்தையும் மனம் கடந்து வரும். இறைநிலையோடு மனதை கொண்டு வருவதும் நிலைநிறுத்தி பழகுவதும் மிக அபூர்வமான நீண்ட கால தியான பயிற்சியின் பழக்கத்தினால் மட்டுமே சாத்தியமாகும். எழுத்தின் மூலமாகவோ அல்லது பிறருடைய போதனை மூலமாகவோ தியானத்தை கற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது, முழுமையாகாது. புத்தகங்களை படித்தோ தானோ தவம் இயற்ற தொடங்குவது உடல் உள நலன்களை கெடுக்கக்கூடிய ஆபத்தாக விளையும். முறையாக பயிற்சி முறைகளை, குண்டலினி யோக பயிற்சி முறைகளை, தேர்ந்த மனவளக்கலை ஆசிரியர்கள் தவத்தை எளிதாகவும் அன்பாகவும் பொறுப்புணர்ச்சியுடனும் தியாக உணர்வுடனும் கற்றுக் கொடுப்பார்கள். அங்கே கற்றுக்கொள்ளலாம் மனவளக்கலை மன்றங்களில். தியானம் என்பது மனதிற்குள்ளாகவே நடத்தக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாகும். தற்சோதனை, உடற்பயிற்சி, அறநெறியை விளங்கிக் கொள்ளும் போதனை, தத்துவ விளக்கங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது தியானம். தியானத்தின் முடிவு அறிவை அறிந்த ஒரு பேரற வாழ்வு ஆகும். தியானத்தின் முடிவு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.